Okay, good afternoon all. நேற்று என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஜாங்கோல இருக்க லாகின் ஃபீச்சர் யூஸ் பண்ண பார்த்தோம். அந்த லாகின் ஃபீச்சர் வச்சு நம்ம ஆத்தென்டிகேட் பண்ணோம், லாகின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், லாக் அவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். இந்த 3 ஃபங்க்ஷன் ஆக்சஸ் பண்ணி ஒரு லாகினை வந்து லாகினோ லாக் அவுட் ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, அதில் சின்ன அந்த நேற்று பண்ண ப்ராஜெக்டில் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணி நேற்று பண்ண ப்ராஜெக்ட் கேட்கலையா? இருக்கான் தெரிஞ்சு கேட்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே பபிள் ஆகுது. ஓகே 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 சார். என்ன ப்ராஜெக்ட் பண்ண ஞாபகம் இருக்கு? இதுதான். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் தான் பார்த்தோம். ஓகே, இதுதான் நேற்று போட்டிருந்தோம். ஸோ இதில் லாகின் பண்ணுவோம். லாகின் பண்ணிட்டு ஹீரோன்றது யூசர் நேம், பாஸ்வேர்ட் டைப் பண்ணிடுறேன். இந்த பேஜ் வந்துச்சு இல்லையா? ஸோ இந்த பேஜில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பேஜ்லையும் சரி அந்த பேஜ்லையும் சரி இந்த பேஜ்லையும் அந்த பேஜ்லையும் இண்டெக்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னாலும் இந்த பார்ட் அப்படியே டூப்ளிகேட் ஆகுது. சைன்அப்லேயும் வருது, வெல்கம்லேயும் அந்த கண்டென்ட் வருது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன்ஸ் வருது இல்லையா HTML-ல. இதில் நாளைக்கு ஏதாவது கரெக்ஷனாக எல்லாத்தையும் போய் மாற்றுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை நம்ம ட்ரங்கேட் பண்ணுறதுக்கு ஜாங்கோல ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. சரியா? நார்மலாக எல்லா விதமான அப்ளிகேஷன்ஸும் இந்த ஆப்ஷன் இருக்கும். எல்லா விதமான அப்ளிகேஷனாக மீன் செட் PHP-ல இருக்குது, ஓகே, ASP.NET-ல இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. சரிங்களா? அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு காமனாக ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒரு ரெடி பண்ணிவிட்டு அந்த டெம்ப்ளேட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவோம்னா, அதே டெம்ப்ளேட்டை மல்டிபிள் பேஜஸ்க்கு ஷேர் பண்ணி வேணுன்ற கண்டென்ட்டை மட்டும் மாற்றிக்குவோம். இப்போ இதில் என்னென்னா, அந்த ரெப்புடேஷன் வருது இல்லையா, அந்த ரெப்புடேஷனை மட்டும் எடுத்து தனியாக ஒன்றை போட்டு வரா மாதிரி. நீங்கள் பவர் பாயிண்ட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெம்ப்ளேட்னு பார்த்துருப்பீங்க. அதில் ஒன்று போட்டால் என்ன ஆகும், உங்களுக்கு மாஸ்டர் பேஜில் போட்டால் எல்லாத்துலேயும் ஷேர் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி அதே மாதிரி தேவையானதை மட்டும் மாற்றுற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதை மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு காமன் பேஜ் சொன்னோம் இல்லையா, அந்த காமன் பேஜ் ரெடி பண்ணிடுங்க. ஒரு காமன் பேஜை ரெடி பண்ணிடுங்க. வாய்ஸ் கேட்கலையா? நிறைய பேர் கேட்கலன்னு மெசேஜ் போட்டுருக்கீங்க. கேட்குதா கேட்கலையா? கிளியராக தான் இருக்க மாதிரி இருக்கு. யாருக்கு கேட்கலையா அவங்கள வேணா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி கனெக்ட் பண்ணி பாருங்க. நான் வெயிட் பண்றேன் ஒரு 1 minute. ஓகே ஓகே, பார்க்கலாம். ஸோ அதாவது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு காமன் டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் வழியா எல்லா பேஜஸுக்கும் அந்த டெம்ப்ளேட்டை ஷேர் பண்ணி வேணுன்ற இடத்த மட்டும் மாற்றிக்க போகிறோம். காமனாக இருக்கிறதெல்லாம் அப்படியே ஃபிக்ஸடாக வச்சுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி எப்படி ஃபிக்ஸடாக வைக்கிறது அப்படின்றதான் பார்ப்போம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த என்டையர் கண்டென்ட்னா எதெல்லாம் டூப்ளிகேட் ஆகுதோ அந்த கண்டென்ட்,
என்டையர் கண்டென்ட் என்ன பண்றேன் அப்படின்னா எதெல்லாம் வேணுமோ இது வரைக்கும் டூப்ளிகேட் ஆகுது இல்லையா? இது வரைக்கும் தான் டூப்ளிகேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டேன். இல்ல எல்லாருக்கும் கேக்குதுன்னு தான் சொல்றாங்க. நீங்க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்க. போன்ல அன்மியூட் பண்ண முடியலன்னு சொல்லுது. ஒன்றும் புரியல. பாருங்க, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நான் வேணா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே பாருங்க, இப்ப கேக்குதா பாருங்க. ஏன்னா பபிள் ஆகுது பாருங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பபிள் ஆகுது. பபிள் ஆச்சுனாலே என்ன அர்த்தம்னா வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ட்ரை பண்ணுங்க. அப்படி வரலைன்னா நீங்க பாருங்க, டிஸ்கனெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே நெக்ஸ்ட். ஸோ இந்த காமன் விஷயத்த மட்டும் எடுத்துட்டேன், மற்றெல்லாம் கட் பண்ணிட்டேன். சரியா? மற்ற எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன். இதுலேருந்து இதோட லேஅவுட்ஸில் போயிட்டு ஒரு புதுசாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? காமன் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். என்ன பேர் வேணா வச்சுக்கலாம். இந்த பேர் தான் வைக்கணும்னு கிடையாது, எந்த பேர் வேணா வச்சுக்கலாம். அதில் இருக்க எல்லா விஷயத்தையும் அங்கே காமனாக இருக்கிற விஷயத்தையும் அங்கே போடுது. போக மீதி பாடி டேக் இருக்கு, எஸ்டிமேட் டேகும் இருக்கு. இதுக்கு அடுத்தது இதை அப்படியே வச்சுக்கணும். இண்டெக்ஸ் பேஜ்லையும் அது மாதிரி எடுத்துடலாம். இண்டெக்ஸ் பேஜையும் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். இது வரைக்கும் ரிமூவ் பண்ணிடலாம். சைன் அப் பேஜ்லையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? இப்போ போய் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த பேஸ் மேலே டாப் எதுவுமே வராது. சரியா? அந்த டாப் எதுவுமே உங்களுக்கு வராது. லாக் அவுட் பண்ணிடுறேன். பாருங்க, அந்த டாப்ல எதுவுமே வரல. சைன் அப்ல போய் பாருங்க, இப்படிதான் வரும். ஹோம் போனால் இப்படிதான் வரும். அந்த டாப்ல இருக்க எதுவுமே வராது. எல்லாமே சிஎஸ்எஸ் இருந்து எல்லாமே லோட் ஸ்டாட்டிக்லாம் எடுத்து போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த அந்த காமன் பேஜை வந்து எல்லாத்துலேயும் வர வைக்கணும். எப்படி வர வைக்கிறது அப்படின்னா காமன் போயிடுங்க. காமன் போயிட்டு இது உள்ளர போயிட்டு எந்த இடத்துல வந்து கண்டென்ட் ரீப்ளேஸ் ஆக போதோ, சரியா? எந்த இடத்துல வந்து கண்டென்ட் ரீப்ளேஸ் ஆக போதோ அந்த இடம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. எந்த இடத்துல மாற்ற போறோம்னா இங்கே தான் வரப்போகுது. அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு எப்படி வேணா போட்டுக்கலாம். ஒரு டிவ் போட்டும் போடலாம், போடாமையும் போடலாம். நம்மளோட இஷ்டம் தான். டிவ் போட்டு போடணும்னா போட்டுங்க, டிவ் போடாமல் போடணும்னா போட்டுங்க. ஏன்னா அங்கே நான் டிவ் வச்சிருக்கேன், அதனால நான் போடலப்பேன். இதில் போய் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜ், அதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிளாக்ன்றது கீவேர்டு. பிளாக்னு கொடுத்துட்டு பிளாக் நேம், நீங்கள் பிளாக் நேம் என்ன வேணா கொடுத்துக்கலாம். நான் கண்டென்ட்னு கொடுக்குறேன். பிளாக் கண்டென்ட் கிடையாது, பிளாக் நேம். பிளாக் நேம் என்னன்னா வச்சுக்கலாம். n மல்டிபிள்ஸ் ஆஃப் பிளாக் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இப்படிதான் கிரியேட் பண்ணோம், அப்படிதான் கிரியேட் பண்ணலாம், கஷ்டம் கிடையாது. ஓகேவா? பிளாக்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிடணும். அந்த பிளாக் உள்ளர க்ளோசிங்காக என் பிளாக்ல ஸ்பேஸ் வராது. இந்த கண்டென்ட்ன்றது நான் கொடுத்த நேம், அது கீவேர்டு கிடையாது. சரியா? பிளாக் கண்டென்ட் என் பிளாக்னு கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜ் வந்து எல்லாத்தையும் வர ஆரம்பிச்சிடும்.
இந்த பேஜ் வந்து எல்லா இடத்துலையும் வரணும். வர்றதுக்கு எந்த இடத்த நம்ம மாற்ற போகிறோமோ அந்த இடம் மட்டும் பிளாக் பண்ணி வச்சாச்சு, மற்றெல்லாம் காமனாக வச்சாச்சு. இப்போ இண்டெக்ஸ் பேஜ் போயிட்டு இதில் என்ன ஆகும்னா இது என்டையர் தீம் பிளாக் உள்ள வரப்போகுது. அந்த டிஃபால்ட்டாக ஒன்று வரணும் இல்லையா, அது வரதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல காமன் டாட் HTML இங்கே கொண்டு வரணும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா HTML இன்க்ளூட் பண்ண முடியும். இப்போ நம்ம ஜிஜாங்கோ வழியா என்ன பண்ண போகிறோம், ஒரு HTML பேஜை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ண போகிறோம். எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னா பர்சன்டேஜ் போட்டுருங்க, எக்ஸ்டென்ஸ் அப்படின்றது கீவேர்டு, அதுக்குள்ளே என்ன ஃபைல் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துருங்க. எந்த ஃபைல் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் நேம் கொடுத்துருங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளாக்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். உங்கள் பிளாக் பேர் என்ன போட்டிங்களோ அந்த பிளாக், மல்டிபிள் பிளாக் இருந்தால் மல்டிபிள் பேர் வரும். பிளாக் கண்டென்ட் போட்டுட்டு இந்த பிளாக் எங்கே முடியுது, இது கிடையாது, இது வரைக்கும் முடியுது பிளாக், இது வரைக்கும் முடியுது. என்ன பண்ணான்னு பாருங்க, அந்த பிளாக்கை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் பிளாக்கோட எந்த பிளாக்குக்கான கண்டென்ட் டெஃபினிஷன், இங்கே பிளாக்கை டிஃபைன் பண்ணியிருக்கீங்க, அந்த பிளாக்குக்கு என்ன கண்டென்ட் வேணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரியா, புரியுதா? இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ் இப்போ வந்துருச்சா. ஆனால் சைனப் பேஜ் போனால் வராது, இன்னும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ சைனப் பேஜுக்கும் என்ன பண்ண போறோம்னா இதே லாஜிக் தான் அப்ளை பண்ண போகிறோம். பிளாக்ன்றது என்ன, நார்மலாக என்ன பிளாக்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே, அதுதான் இங்கே கொடுக்குறோம் பிளாக்னா. அந்த பிளாக்குள்ளே ஒரு HTML கண்டென்ட்டை போட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல அந்த பிளாக் கமாண்ட் இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கும். சரியா, ஓகே. சரி, இப்போ போயிட்டு இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைனப்லேயும் போயிட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல அதே கமெண்ட் தான், எக்ஸ்டென்ஸ் பேஸ் காமன் டாட் HTML, அதே மாதிரி பிளாக்கை டெஃபினேஷன் எழுதுறோம், பிளாக் கண்டென்ட், முடிகிற இடத்துல என் பிளாக் போடுவோம். சேம் வே இங்கேயும் மாற்றப்படும். எக்ஸ்டென்ஸ் வே காமன் டாட் HTML, அதுக்கப்புறம் இங்கே பிளாக் நேம், எல்லா பேஜையும் போட்டாச்சு. இப்போ சைனப் பேஜ்லேயும் அது வந்துடும், ஹோம் பேஜ்லேயும் வந்துடும், லாகின் பண்ணி போகிற பேஜ்லேயும் வந்துடும். தப்பா இதை கொடுத்துட்ருக்கேன், ஹீரோ பக்கத்தில் வந்துருச்சா. ஸோ எல்லாத்துலேயுமே அந்த காமன் பேஜை வர வச்சாச்சு. ஸோ எப்படி வர வச்சோம் அப்படின்னா பிளாக் கமாண்ட் வச்சு வர வச்சோம். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு காமனாக என்னென்ன விஷயம்லாம் வருதோ அதெல்லாம் தனியாக ஒரு HTML பேஜ் வச்சுக்கணும். காமனாக ஒரு HTML பேஜ் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பேஜை வந்துட்டு என்ன பண்ணுறோம், எல்லாத்துலையும் ஷேர் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறோம். எல்லாத்துலேயுமே எக்ஸ்டெண்ட் கமெண்ட் கொடுத்துட்றோம். அந்த இடத்துல மல்டிபிள் பிளாக்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தா அந்தந்த பிளாக் தனித்தனி கமெண்டாக எடுத்துக்கலாம். இங்கே வேற ஒரு நேம் போட்டு பிளாக் போட்டிங்கன்னா ஒரே இதில் 2-3 பிளாக் கூட போட்டுக்கலாம், போட்டு அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. ஸோ இது எதுக்காகனா நம்ம ரிப்பீட்டேஷன்ஸை குறைஞ்சிரும், நம்மளோட டிசைன் ரிப்பீட்டேஷனை குறைச்சிருது. எப்படி குறைச்சிருது, ஒரு காமன் ஃபார்மேட் ரெடி பண்ணிடுறோம், அந்த காமன் ஃபார்மேட்டே எல்லா பேஜுக்கும் வருதுன்னா அந்த பேஜை வந்து என்ன பண்ணலாம், தனியாக டெம்ப்ளேட்டாக தனியாக வச்சுக்கிட்டு அந்த டெம்ப்ளேட்டில் வந்து பிளாக் வச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால் கண்டென்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே இடத்துல மல்டிபிள் பிளாக்ஸும் ஒரே லேஅவுட்டுக்குள்ளே இருக்க முடியும். அதையும் பார்த்துக்கணும். கிளியர், ஓகே. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா எப்படி வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். சரியா, ஃபைலை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஃபைல் அப்லோட்னா என்ன அப்படின்னா அதான் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு எதனா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் போனீங்கன்னா என்ன வரும், உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போடுறீங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க,
டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க இல்லையா, இமேஜஸ் பண்ணலாம், எதை வேணாலும் அப்லோட் பண்ணலாம், பிடிஎஃப் அப்லோட் பண்ணலாம், எதை வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் உங்கள் ஃபோல்டரில் இருக்கிற பிக்சர் எடுத்து போடுற மாதிரி இருக்கலாம், இல்லை எங்கே இருந்தாலும் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். உங்களோட கிளைண்ட் மிஷின் வந்து ஆப் பண்ணும்போது தான் அப்லோட் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்லோட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ இதே பேஜ் தான். அந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டில் போயிட்டு அந்த இடத்துல கீழே ஒரு ஹோம் பேஜில் என்ன வருது, வெல்கம் ஆகாஷ் தான். சரி, ஓகே. நான் புதுசாகவே போடுறேன். இதில் போடணுன்னா இதில் என்ன பண்ணலாம்னா, இவருக்கு ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணுற மாதிரி கூட போடலாம். பட் நான் அது மாதிரி போடாமல் தனியாக போடுறேன். ப்ராஜெக்ட் மட்டும் இதே இருக்கட்டும், தனியாக இன்னொரு பேஜ் போடுறேன். சரியா? மாடல் போயிடுங்க. ஃபஸ்ட்டு மாடலில் ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் கஸ்டமர்னு சும்மா போடுவேன். இந்த கஸ்டமர் மாடலை வந்து மாடல் ஸ்டார்ட் மாடல்லேருந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இன்ஹெரிட் பண்ணியாச்சு. இதில் என்னெல்லாம் வரணும் அப்படின்னா, கஸ்டமர் ஐடி ஆட் பண்ணிடுங்க. இதில் போயிட்டு மாடல் ஸ்டார்ட் இன்டிகர் ஃபீல்டு, கஸ்டமர் நேம் மாடல் ஸ்டார்ட் கேர் ஃபீல்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் மாடல் ஸ்டார்ட் கேர் ஃபீல்டு போடுறேன். கேர் ஃபீல்டுக்கெலாம் என்ன பண்ணுங்க, மேக்ஸிமம் செட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம்லேருந்து 25 கொடுத்துறேன். டிஃபால்ட் நல் வருமா வராதான்றதே சொல்லிடலாம். டிஃபால்ட் எம்டி கொடுத்தா என்ன ஆகும், நல் போடாது. ஓகே, நாட் நல்னு கூட கொடுத்துக்க முடியும். நல் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்தா நாட் நல். இங்கே போய் கேர் லென்த் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்டு டிஃபால்ட் வந்து நான் மேல்னு கொடுத்துட்றேன் வச்சுக்கோங்க. மேல் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு மாடல் ஸ்டார்ட் டிபார்ட்மெண்ட் தான் வேண்டாம். கஸ்டமர் நம்பர், கஸ்டமர் நேம், ஜெண்டரு சும்மா ஏரியான்னு சும்மா வச்சுக்கேன். ஓகேங்களா? எதுக்காகனா, இந்த ஜெண்டர் எதுக்காக இப்போ போட்டேன்னா, உங்களுக்கு அந்த ரேடியோ பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக போட்டேன். ரேடியோ பட்டன் எப்படி ஆட் பண்ணுறதுக்காக தான் போட்டேன். சரியா? ஓகே. அதில் வந்துட்டு ஏதாவது எதனா ஒரு மல்டிபிள் எலமெண்ட்ஸ் வர மாதிரி இன்னொரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா ஏரியா டைப் பண்ணி வச்சுக்கிறேன். சும்மா ரூரல் அர்பனான்ற மாதிரி வச்சுக்கலாம். அதையும் சாய்ஸில் போட போகிறேன். அதுவும் கேர்ஃபீல்ட் தான். மேக்ஸ் லென்த் வந்து ரூரல்னா 5 கேரக்டர், அர்பன்னாலும் 5 கேரக்டர் தான். ஓகே, அது டிஃபால்ட் எதுவும் செட் பண்ணல. ஸோ கஸ்டமர் நம்பர், கஸ்டமர் நேம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ தான் இமேஜ் போட போகிறோம். கஸ்டமரோட ஃபோட்டோ, கஸ்டமர் ஃபோட்டோன்னு வச்சுருக்கேன். ஈக்குவல் டு மாடல் ஸ்டார்ட். நம்ம ஏற்கனவே ஒரு இமேஜ் ஃபீல்டு போட்டு பார்த்துருக்கோம். இமேஜ் ஃபீல்டு போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதாவது கேர் ஃபீல்டு போட்டுட்டு இந்த இது போட்டோம் இல்லையா, ஃப்ளிப்கார்ட் மாதிரி போடும்போது நம்ம ஒரு கேர் ஃபீல்டு போட்டு அந்த யூஆர்எல் மட்டும் நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இமேஜ் ஃபீல்டுனே இருக்கும். அப்போ இமேஜ்னா இமேஜ் வந்து ஸ்டோர் ஆகுமான கிடையாது. இமேஜ் ஸ்டோர் ஆக போகிறதுல பாருங்க என்ன பண்ண போகிறோன்ட்டு. இமேஜ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது கிடையாது, வேறு டைப். அது நம்ம இப்போ டேட்டா பேஸில் இமேஜ் ஸ்டோர் பண்ண போகிறதுல இமேஜ் ஃபீல்டாக போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்லோட் பண்ணுற ஃபைல் எங்கே வந்து ஸ்டோர் ஆகும்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இமேஜ் ஃபீல்டாக போடுறோம். இந்த இமேஜ் ஃபீல்டில் போயிட்டு இப்போதைக்கு அதில் ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கலாம், அப்புறம் கொடுக்கலாம். இப்போதைக்கு இந்த இமேஜ் ஃபீல்டு மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட மாடலில் இப்போ என்ன இருக்குன்னா 5 இருக்குது. கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், ஜெண்டர், ஏரியா டைப் தான் வச்சுருக்கோம். இதில் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஸ்டாட்டிக் ஃபோல்டர் பார்த்தோம். இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் ஆட் பண்ணிப்போம். ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ்னால் அப்போ இமேஜஸும் இன்க்ளூடடா அப்படின்னா, கண்டிப்பாக ஸ்டாட்டிக் ஃபைலில் இமேஜ் போட்டுக்கலாம், சிஎஸ்எஸ் போட்டுக்கலாம், எனி டைப் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பிக்சர் டேட்டாவை யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து எப்போ வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டாட்டிக் ஃபோல்டர் கான்ஃபிகர் பண்ணுவோம். எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படின்னா,
2 இடத்துல கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் டிஆரில் போயிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம அதோட ஃபோல்டர் பார்த்து சொல்லுவோம். ஃபோல்டர் ஃபிசிக்கலாக சொல்லுவோமா இல்லைன்னா ஃபிசிக்கல் பார்த்து தான் அங்கே சொல்லுவோம். அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் டிஆர்எஸ்ல என்ன பண்ணுவோம்னா ஃபிசிக்கலாக அந்த ஃபைல் எங்கே இருக்குன்றத பார்த்து தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் அங்கே கொடுப்போம். பட் இன்னொரு இது என்னென்னா எங்கே தேவைப்படுதோ அங்கே லோட் ஸ்டாட்டிக் கொடுத்துட்டு யூஸ் பண்ணிப்போம். இப்படி தான் பண்ணுவோம். பட் மீடியா இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற டேட்டா, இந்த அப்லோட் பண்ணுற டேட்டாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு தனி ஃபோல்டர் வைக்கிறாங்க. பை டிஃபால்ட் எப்படி அங்கே ஸ்டாட்டிக்னு பேர் வச்சிருக்காங்களோ அது மாதிரி இவங்க என்ன வச்சிருக்காங்க, மீடியான்னு வச்சிருப்பாங்க. இந்த மீடியா ஃபோல்டரை பொறுத்த வரைக்கும் மீடியா ஃபோல்டர் ஸ்டாட்டிக் ஃபோல்டர் ஒரே ஃபோல்டரில் இருக்க முடியாது. மீடியா வேற, ஸ்டாட்டிக் வேற. மீடியான்றது யூசர் அப்லோட் பண்ணுற டேட்டா, ஸ்டாட்டிக்ன்றது சர்வரில் இருக்கிற ஃபிக்ஸட் ஃபைல்ஸ். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மீடியா வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதையும் அதே மாதிரி தான் நீங்கள் அந்த மீடியாவுக்கு என்ன பண்ணணும், செட்டிங்ஸில் போய் செட் பண்ணணும். இந்த இடத்துல தான் மீடியா ஃபைல்ஸ் இருக்குன்னு சொல்லணும். சொல்லலைன்னா வராது. இப்போ செட்டிங்ஸ் டாட் பிஒய் போங்க. பை டிஃபால்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாட்டிக்னு ஒரு வார்த்தை ஆட் ஆயிருக்கும். நம்ம இதை மட்டும் தான் ஆட் பண்ணுவோம் இல்லையா? நம்ம வந்து ஸ்டாட்டிக் யூஆர்எல் ஆட் பண்ண மாட்டோம். ஸ்டாட்டிக் டிஆர்எஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த ஸ்டாட்டிக் டிஆர்எஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபிசிக்கல் பார்த்து சொல்லுவோம். எந்த பார்த்து சொல்லுவோம்னா எந்த இடத்துல இருக்கோ அந்த பார்த்து சொல்லிடுவோம். வேறஸ் இப்போ இதே வந்துட்டு டிஏஆர் வந்து ஆல்ரெடி அங்கே யூஆர்எல் வந்து செட் ஆயிருக்கு. ஓகே, யூஆர்எல் வந்து இங்கே என்ன இருக்கு, செட் ஆயிருக்கு. சரியா? இப்போ இந்த இடத்துல போயிட்டு பார்த்து தான் சொல்லிருக்கோம். வேறஸ் மீடியாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே போயிட்டு மீடியா எங்கே வேணால் ஆட் பண்ணிங்க, கடைசியில் கூட ஆட் பண்ணிங்க, எந்த இடத்துல வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இந்த கடைசியில் போய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மீடியாஸ் ஆட் பண்ண போகிறோம். மீடியா அண்டர்ஸ்கோர் யூஆர்எல் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. சரியா? இன்னொன்று வந்து மீடியா அண்டர்ஸ்கோர் ரூட் அப்படின்னு 2 வேரியபிள் செட் பண்ணணும். இந்த மீடியா யூஆர்எல் என்ன, மீடியா ரூட்னா என்னன்னு பார்த்துருவோம். மீடியா யூஆர்எல்ன்றது என்ன அப்படின்னா யூஆர்எல்னாலே ரிலேட்டிவ் அட்ரஸ். எது சர்வர், உங்களோட அப்ளிகேஷன் வந்து சர்வர் வழியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, யூஆர்எல் வழியாக தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க சர்வர் ஆக்சஸில். அப்போ அதுக்கான யூஆர்எல். மீடியா அண்டர்ஸ்கோர் ரூட்ன்றது ஃபிசிக்கல் டைரக்டரி. ஃபிசிக்கலாக அந்த ஃபோல்டர் எங்கே வச்சிருக்கோம், மீடியா ஃபோல்டர் எங்கே வச்சிருக்கோன்றது சொல்லணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே போயிட்டு முதல்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். எங்கன்னா நான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் வரையே போயிட்டு புக்கிங் தான் நினைக்கிறேன் இல்லையா, புக்கிங் அதில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிடுறேன். அந்த ஃபோல்டர் போயிட்டு மீடியான்னு வச்சிடுறேன். ஸோ இதுதான் மீடியாவோட ஃபோல்டர் பார்த்து. ஸோ இந்த மீடியா ஃபோல்டர் பார்த்துக்கிறப்ப யூஆர்எல் என்ன கொடுக்கணும்னா நீங்கள் மீடியாவை கொடுக்கணும். யூஆர்எல் வந்துட்டு மீடியாவை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னா யூஆர்எல் வந்து /மீடியான்னு கொடுத்துருங்க. இதில் மட்டும் என்ன பண்ண போகிறோம்னா சேம் திங் os.path. ஜாயின் ஆஃப் பேஸ் டைரக்டரியில் தான் மீடியா இருக்கு. கரெக்டா? முதல்ல இருக்கிற ரிலேட்டிவ் பார்த்து அது யூஆர்எல் ஆக்சஸ், இது ஃபிசிக்கல் பார்த்து. மீடியாவோட ரூட் எங்கே இருக்குன்றது ஃபிசிக்கலாக சொல்லணும். ரிலேட்டிவாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மீடியான்னு போட்டு ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரியா? /மீடியான்னு போட்டு ஆக்சஸ் பண்ணால் வந்துடும். கேட்கலையா? பாருங்க. ஓகே, திருப்பி ஒரு சொல்கிறேன். மீடியா யூஆர்எல், மீடியா ரூட், மீடியா யூஆர்எல், மீடியா ரூட்டு. மீடியா ரூட்ன்றது ஃபிசிக்கல் டைரக்டரி, மீடியா யூஆர்எல்ன்றது ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ். எப்படி பண்ணுறோம்னா நம்ம யூஆர்எல் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுறது. சரியா? ஓகே. ஏன் மீடியா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கேட்டிங்க, அதான் சொன்னேன். ஸ்டாட்டிக் ஃபோல்டர் வந்து நம்மளோட ஃபிக்ஸட் டேட்டாலாம் ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் போடுவோம். யூசர் அப்லோட் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் ஒரு இடத்துல வந்து ஃபிசிக்கலாக ஸ்டோர் ஆகணும் சர்வரில். அது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணுன்றதுக்கு தான் மீடியா ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். யூசர் அப்லோட் பண்ணுறாரா, கிளைண்ட்லேருந்து ஒரு ஃபைல் அப்லோட் ஆகணும். அந்த அப்லோட் பண்ணுற ஃபைல் எடுத்து வந்து என்ன பண்ணணும், ஃபிசிக்கலாக சர்வரில் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும். அந்த ஃபிசிக்கலாக எங்கே ஸ்டோர் ஆகணுன்றதை என்ன பண்ணுறோம், நம்ம கொடுக்குறது தான் மீடியா ஃபோல்டர். அந்த மீடியா ஃபோல்டர் தான் இப்போ சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 லைன் கொடுத்தா போதாது. இப்போ நம்ம எப்படி ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு கிளைண்ட்டில் வந்துட்டு HTML பேஜில் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டாட்டிக் ஃபோல்டரை லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாட்டிக் பார்த்து செட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு urls.py போயிடுங்க. urls.pyல போயிட்டு அந்த யூஆர்எலை ஆட் பண்ணணும். அதாவது அது வந்து நீங்கள் எந்தெந்த பேஜில் வேணுமோ அந்தந்த பேஜில் சொல்லிடுறீங்க. இது வந்து ஃபிக்ஸடாக செட்டிங்ஸு.
இந்த அப்லோட் பண்ணுற ஃபைலை வந்து இந்த யூஆர்எல்ல தான் போய் ஸ்டோர் ஆகணுன்றத இங்கே செட்டிங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அது எப்படி செட்டிங் ஆட் பண்ணுறது அப்படின்னா, யூஆர்எல் பேட்டர்னுக்குள்ளே கொடுக்க வேண்டாம். யூஆர்எல் பேட்டர்ன்லாம் ஆல்ரெடி பார்த்து எல்லா பார்த்தும் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் போய் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், இல்லை வெளியே கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். அது செப்பரேட் பண்ணுறதுக்காக நான் வெளியே கொடுக்குறேன். ப்ளஸ் போட்டு நார்மலாக ஒரு லிஸ்ட்டோட இன்னொரு வேரியபிள் ஆட் பண்ண முடியும். அதனால் ஸ்டாட்டிக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறேங்க, ஃப்ரம் டிஜாங்கோ டாட் ஓகே கான்ஃபிக்னு இருக்கும். சரியா? கான்ஃபிக்குள்ள யூஆர்எல்ஸ் இருக்கும். யூஆர்எல்ஸ்குள்ள ஸ்டாட்டிக்னு ஒரு மாடியூல் இருக்கும். அந்த மாடியூலுக்குள்ள ஸ்டாட்டிக்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ரிட்டர்ன்ஸ் ஏ யூஆர்எல் பேட்டர்ன் ஃபார் சேவிங் இன் டீபக் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டீபக் மோட்னா என்ன அப்படின்னா, நார்மலாகவே டீபக் மோடில் ஒரு எல்லா அப்ளிகேஷனுமே டீபக் மோடில் ரன் பண்ண முடியும். எல்லா அப்ளிகேஷனுமே டீபக் மோடில் ரன் பண்ண முடியும். ஒரு அப்ளிகேஷன் டீபக் மோடில் ரன் பண்ணால் என்ன ஆகும், உங்களால் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ண முடியும் இல்லையா? அந்த மாதிரி தான். ஸோ டீபக் மோடில் வந்துட்டு அதாவது இப்போ நம்ம இந்த யூஆர்எல்லை வந்து எக்ஸிக்யூஷன் டைமில் அது என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் பண்ணணும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்னா, டீபக் மோடை ஆன் பண்ணணும். இங்கே டீபக் மோடை ஆன் பண்ணிட்டு தான் எழுதணும். இங்கே நம்ம எழுதும் போதே இங்கே ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம். இஃப் கண்டிஷன் போட்டு எழுதிக்கலாம். இஃப் செட்டிங் ஸ்டார்ட் அது டீபகான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் அது செக் பை டிஃபால்ட் வந்து ஜாங்கோல டீபக் மோட் ஆனில் தான் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டேரெக்டாக அப்படியே யூஆர்எல்ஸ் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனில் தான் ப்ராக்கெட் போட்டு ஒரு யூஆர்எல் பேட்டர்ன் ஆட் பண்ணணும். என்னென்ன பேட்டர்ன் ஆட் பண்ண கொடுத்துருக்காங்க, எப்படி ஆட் பண்ண கொடுத்துருக்காங்களா அதே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே என்டர் அடிச்சு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பார்த்து கூட டைப் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். செட்டிங்ஸ் எங்கேருந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரம் அதே தான் நம்ம செட்டிங்ஸ் இல்லை, கான்ஃபிகரேஷனோட செட்டிங்ஸ் கான்ஃபிக் டாட். சரியா? கான்ஃபிகில் போயிட்டு இம்போர்ட் செட்டிங்ஸ். சரியா? செட்டிங்ஸ் மட்டும் இம்போர்ட் பண்ண போகுது. செட்டிங்ஸில் போயிட்டு இங்கே என்ன பண்ணணும், செட்டிங்ஸ் ஸ்டார்ட் போட்டால் மீடியா யூஆர்எல் வந்துடும். அதுக்குள்ளே மீடியா யூஆர்எல் வந்துடும். அந்த மீடியா யூஆர்எல் இங்கே ஆட் பண்ணி போகிறோம். media_ur ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, செட்டிங் ஸ்டார்ட் மீடியா யூஆர்எல். ஓகே. இன்னொன்று இதுக்கு டாக்குமெண்ட் ரூட் வந்து செட்டிங் ஸ்டார்ட் மீடியா ரூட்டையும் செட் பண்ணுறாங்க. அப்போ டாக்குமெண்ட் அப்படியே பார்த்து டைப் பண்ணிடுங்க, ஈக்குவல் டு செட்டிங் ஸ்டார்ட் media_root. இந்த லைன் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட அப்லோட் ஃபோல்டரை வந்து யூஆர்எல் ஆக்சஸ் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரெண்டு லைன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன லைனு? ஒன்று வந்து django.config.url ஸ்டாட்டிக்கில் போயிட்டு ஸ்டாட்டிக்ன்ற ஃபங்க்ஷன் இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இம்போர்ட் பண்ணிட்டீங்க, செட்டிங்ஸை இம்போர்ட் பண்ணிட்டீங்க. மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை. இவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அப்லோட் பண்ணுற மாதிரி உங்கள் சைட்டில் வைக்கிற மாதிரி வைக்கணும்னா ரெண்டு ஃபியூச்சர் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு ஃபியூச்சர் வந்து செட்டிங்ஸில், ஒரு ஃபியூச்சர் வந்து யூஆர்எல்ஸில். செட்டிங்ஸில் போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மீடியா யூஆர்எல் மீடியா ரூட்டும் செட் பண்ணணும். இது ரெண்டு லைன் எழுதணும். இது ரெண்டு லைன் எழுதிட்டு யூஆர்எல்ஸில் போயிட்டு அந்த மீடியா யூஆர்எல்லையும் மீடியா ரூட்டையும் பார்த்து வந்து கன்கேட் பண்ணுறீங்க யூஆர்எல் பேட்டர்ன்ஸ்க்கு. ஸோ தட் இந்த பேட்டர்ன்ஸையும் அதால் ஆக்சஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். இது ரெண்டு வேலை முடிஞ்சிச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் பெரிய வேலையே கிடையாது, காமன் வேலை தான். சரியா? இந்த ரெண்டு லைன் மட்டும் தான் முக்கியமான வேலை. இதுக்கப்புறம் இருக்கிறதா நார்மலாக ஏற்கனவே செய்கிற வேலை தான். ஒன்று நம்ம அப்லோட் பண்ணுறது தான் பண்ண போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, forms.py போயிடுங்க. forms.pyல நம்ம ஃபார்ம் ஜென்ரேட் பண்ணிட்டோமா? ஜென்ரேட் பண்ணல, மாடல் மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். இந்த மாடலுக்கு என்ன பண்ணணும், ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். சரியா? ஓகே. ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம்னா, forms.pyல போயிட்டு கிளாஸ் கொடுத்து கஸ்டமர் ஃபார்ம் போட்டு கஸ்டமர் ஃபார்ம். இதையும் எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம்னா, ஃபார்ம் ஸ்டார்ட் மாடல் ஃபார்ம்ல எக்ஸ்டெண்ட் பண்ணி மாடல் ஃபார்ம்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடணும். இந்த மாடல் ஃபார்ம்லையும் கிளாஸ் மெட்டா கொடுத்துட்டு என்ன மாடலை கொடுக்க போகிறோம், மாடல் ஈக்குவல் டு கஸ்டமர் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் கஸ்டமர். கடைசியாக என்ன பண்ணுறோன்னா, கஸ்டமர் மாடல் இங்கே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லா ஃபீல்ட்ஸும் வேணும்னா ஃபீல்ட்ஸ் கொடுத்துட்டு __all __. இப்போ எல்லா ஃபீல்டும் வந்துடும். எல்லா ஃபீல்டு வச்சு ஒரு ஃபார்ம் வந்து என்ன ஆகிடும், கிரியேட் ஆகிடும். இதுக்கப்புறம் இதை நம்ம ஏன்றப்ப ஆப்ஜெக்ட் செட்னு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், மாடல் கிரியேட் பண்ணிட்டோம், ஃபார்மும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இது எங்கே வரணும் அப்படின்னா, எங்கே வர வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து அதை ஃபார்மை ஜெனரேட் பண்ணி அனுப்பணும். ஸோ இந்த வெல்கம் பேஜில் இன்னொரு பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த வெல்கம் பேஜில் இன்னொரு பேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே தான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கஸ்டமர்னு வச்சிடுறேன். இந்த கஸ்டமர் ஃபார்மில் போயிட்டு இதெல்லாம் அப்படியே வரும். இதில் போயிட்டு வெல்கம் டு ஆன்லைன் புக்கிங்லாம் அது நிறைய இருக்கட்டும். இந்த பார்ட்டு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த பார்ட்டு கூட எதிலே போட்டிருக்கலாம். இந்த பார்ட்டு காமன் தானே, இந்த பார்ட்டையும் எடுத்து எதில் போட்டிருக்கலாம், காமன்லேயே போட்டிருக்கலாம். கட் பண்ணிவிடுங்க. அதை என்ன பண்ணுறேன்னு பாருங்க. காமனில் போயிட்டு ஆட் பண்ணிடணும். அந்த பாருக்கு உள்ளே தானே வருது, இது பார்க்கு உள்ளே தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓ பாருங்க, பார் கீழே வந்துச்சு பாருங்க. ஏற்கனவே வந்து பார்க்குள்ளே வந்துச்சு. இப்போ இதை இங்கே போடணும். ஓகே, இது கூட என்ன பண்ணோம்னா ஆத்தென்டிகேட் பண்ணியிருந்தா ஓகே. இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா ஆத்தென்டிகேட் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். இது எடுத்து மேலே போட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரியா, கஸ்டமர்லையும் அப்போ அந்த 2 லைன் எடுத்துட்டேன். இண்டெக்ஸ்லேயும் அந்த 2 லைன் எடுத்துருங்க. எடுத்துட்டுன்னா எடுத்து தான் இருக்குது. சைனப்பில் அது எடுத்து தான் இருக்குது. வெல்கமில் மட்டும்தான் இருக்குது. ஒரு வெல்கமில் மட்டும் தான் கொடுத்துருக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பேஜில் போய்ட்டு லாக் அவுட் பண்ணிடுறேன். மேலே வெல்கம் வரப்போகிறது இல்லை, லாகின் பண்ணால் மட்டும் தான் வரப்போகுது. 0 கொடுத்துட்டு வெல்கம் அட் 1 2 3 கொடுத்துட்டு லாகின் கொடுத்தேன்னா இங்கே மேலே வரணும். வரல, ஏன் வரலன்னு பார்ப்போம். காமன் பேஜ் வந்து ஜெனரேட் ஆகலையோ. காமன்ல ஏன் வரல? ரெக்வஸ்ட் டாட் யூசர் டாட் ஃபர்ஸ்ட் நேம் தான் கொடுத்துருக்கோம். காமன்ல தான் கொடுத்துருக்கோம். வெல்கம்ல போயிட்டு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா? எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. லாக் அவுட் பண்ணிடுறேன். திருப்பியும் காமன் போடுறேன். லாகின் பண்ணலாம். பண்ணால் இங்கே வரணும். ஏன் வரலன்னு பார்ப்போம். சரி, இதை நான் செக் பண்ணலாம். முதல்ல இதை கட் பண்ணிடுறேன். முன்னாடி இருந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம், அப்புறம் பண்ணிக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கஸ்டமர்லேயும் அது இருந்துட்டு போட்டோம், வெல்கம்லேயும் அது இருந்துட்டு போட்டோம். பார்க்குறேன். ஓகே. அடுத்தது வந்து கஸ்டமரில் போயிட்டு என்ன பண்ண போனால் ஃபார்ம் வரணும். ஃபார்ம் வரதுக்கு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டிவில் அந்த ஃபார்மை ரெண்டர் பண்ணிக்கலாம். சரியா, கஸ்டமர் HTML ரெண்டர் பண்ண போகிறதுக்கு ஒரு வியூஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த வியூவில் போயிட்டு டெஃப் ஷோ ஸ்டூடெண்ட் நியூன்னு வச்சுக்கிறேன். இந்த ரெக்வெஸ்ட்ன்ற பேர் தான் வைக்கணும்னு கிடையாது, என்ன பேர் வேணா வைக்கலாம். இப்போ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபார்ம் ஆட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி ஃபார்ம்ஸ் இருக்குது, அதில் போயிட்டு கஸ்டமர் ஃபார்ம் ஆட் பண்ணிடுங்க. இங்கே போயிட்டு கஸ்டமர் ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கேன். கஸ்டமர் ஃபார்மில் போயிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு இல்லை FRM1, FRM ஈக்குவல் டு கஸ்டமர் ஃபார்ம் கொடுத்துருங்க. அப்புறம் இதை நீங்கள் ரெண்டர் பண்ணணும். ரிட்டர்னில் போயிட்டு ரெண்டர் ஆஃப் ரெக்வெஸ்ட் கமா customer.html கமா myform :FRM இதை பாஸ் பண்ணுங்க. இப்போ இங்கே எங்கே போகும்? customer.html போகும். ஸ்டூடெண்ட் நியூ கொடுத்துருச்சுன்னா ஷோ கஸ்டமர் நியூ. சரியா, URLஸ்லையும் என்ன பண்ணுங்க, இங்கே போயிட்டு ஆட் பண்ணுங்க. பாத் கொடுத்து ஷோ கஸ்டமர் நியூ. வியூஸில் இருக்கிற ஷோ கஸ்டமர் நியூ எடுத்துக்கணும்.
இது ரெடி ஆயிடுச்சு, அது ரெடி ஆயிடுச்சு. கஸ்டமர் HTML போயிட்டு ஃபார்ம் வரைக்கிறதுக்கு மை ஃபார்ம் அண்ட் ஆஸ் அண்டர்ஸ்கோர் பி கொடுத்துருங்க. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இது ஆல்ரெடி லாக் அவுட் தான் வரும். இப்போ வந்திருக்கு. இங்கே ஒரு லிங்க் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஸ்டூடெண்ட் போகிற மாதிரி. இதில் வெல்கம் டு HTML இந்த ஆங்கர் போட்ட மாதிரி இன்னொரு ஆங்கர் HRF போட்டுக்கிறேன். ஹைப்பர் லிங்க்கு. ஹைப்பர் லிங்கில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன், ஸ்லாஷ் ஷோ கஸ்டமர் வச்சுக்கிறேன். யூஆர்எஸ் என்ன போட்டுன்னு பார்த்துறேன். ஷோ கஸ்டமர் நியூன்னு வச்சுருக்கேன். அதே தான் இங்கேயும் போட போகிறோம். நியூ கஸ்டமர்னு போட்டுருவோம். ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணால் கஸ்டமர் வந்துடும். இதை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வந்துடும். இதில் என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். கஸ்டமர் ஐடி வந்திருக்கு, நேம் வந்திருக்கு. மேல் பார்த்தீங்கன்னா எனக்கு ரேடியோ பட்டனில் வரணும். ஏரியா டைப்பும் எனக்கு என்ன வரணும், செலக்டில் வரணும். இதெல்லாம் பண்ண போகிறோம். இது மட்டும் இமேஜ் ஃபைல்ன்றதுனால ஆச்சு உங்களுக்கு ஃபைல் ப்ரௌசர் வந்துருக்கு. நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணால் அது ஃபைல் நேம் வந்துடும். லாக் அவுட் பண்ணால் லாக் அவுட் ஆகிடும். சரியா? ஓகே. இப்போதைக்கு ஃபீல்டை மாற்றுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபார்ம்ஸ் டாட் பியூ வைக்கிறோம். ஃபார்ம்ஸ் டாட் பியூவில் போயிட்டு கஸ்டமர் ஃபார்மில் வந்து மேலே போயிட்டு கிளாஸ் மெட்டாக்கு மேலே இப்போ அதில் எத்தனை காலம்ஸ் இருக்கோ அதில் எந்த காலம்ஸ் வேணால் நீங்கள் எப்போ வேணால் ஆல்டர் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் அது இன்புட் டைப் டெக்ஸ்ட்டில் போடுது இல்லையா, அதை நீங்கள் இப்போ மாற்ற போகிறீங்க. என்னவா மாற்ற போகிறேன் அப்படின்னா மேலே இருக்க முதல் ஃபீல்டை வந்து ரேடியோ பட்டனாக மாற்ற போகிறேன். ஸோ ரேடியோ பட்டனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா ரேடியோ பட்டனுக்கு எத்தனை ரேடியோ பட்டன் வேணுமோ அத்தனை சாய்ஸ் கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜென் ஈக்குவல்னு வச்சுக்கலாம். சாய்ஸஸ் இதில் ஒரு லிஸ்ட்டோ டப்பில் வச்சுக்கிங்க. அதுக்குள்ளே ஒரு டப்பில் ஒரு லிஸ்ட்டோ கொடுத்துக்கிங்க. சரியா? என்ன அப்படின்னா இதில் ரேடியோ பட்டனில் மேல் ஃபீமேல் ரெண்டு வைக்க போகிறீங்க வச்சுக்கோங்க. மேலுக்கு ஒரு வேல்யூ, மேலுக்கு ஒரு கீ டேட்டா தான் ஸ்டோர் பண்ணணும். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா விசிபிளாக இருக்கிறது வேல்யூ, பட் ப்ராசஸிங்க்கு வந்து கீ தான் ப்ராசஸ் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ மேல்னு கொடுத்துட்றேன். இது கீ, அதுக்கப்புறம் இருக்குது வேல்யூ. புரியுதா? உங்களுக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இது கேப் லெட்டராக கொடுத்துட்டு இது ஸ்மால் லெட்டராகவும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ ப்ராசஸ் பண்ணிங்க. அடுத்தது இது ஃபீமேல் கொடுத்துட்டு இதை ஃபீமேல் வச்சுப்பேன். ஸோ இது வந்து அந்த ரேடியோ பட்டனுக்கான சாய்ஸ் கிரியேட் பண்ண மட்டும் போதாது, இந்த எலமெண்ட்டு இந்த ஃபீல்டு ரேடியோ பட்டனில் வரணும்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த ஃபீல்டு வந்து ஜெண்டர் வச்சுருக்கேன். ஜெண்டர் ஈக்குவல் டு ஃபார்ம் ஸ்டார்ட். சரியா? ஃபார்ம் ஸ்டார்ட் போட்டு நேரட்டிவாக ஃபீல்டு இருக்குது, அதில் வந்து சாய்ஸ் ஃபீல்டு கொடுப்பாரு. சாய்ஸ் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு அதில் நம்ம சொல்லணும் என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ண போகிறோன்னு. அந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ண என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ண போகிறது விட்ஜெட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும். அதில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபார்ம் ஸ்டார்ட் ரேடியோ பட்டன் கமா சாய்ஸஸ்னா என்ன அப்படின்னா அந்த ரேடியோ பட்டனுக்கு எத்தனை சாய்ஸ் வரணுமோ அந்த சாய்ஸோட லிஸ்டோ டப்பிலோ இங்கே கொடுக்கணும். நம்ம யார் கொடுத்துருக்கோம், ஜென்னை கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிடுச்சு, ரேடியோ பட்டனாக மாறிடுச்சு. ரேடியோ பட்டனை எப்படி மாறிச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் ஸ்டார்ட் பியூல போயிட்டு அந்த ஃபார்மை ரெண்டர் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கீயை மாற்றி விட்டாச்சு. அதாவது டைப் ஆஃப் எலிமெண்ட்டை மாற்றி விட்டாச்சு. டைப் ஆஃப் எலிமெண்ட் எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்னா அதுதான் அந்த கமாண்ட் என்ன கொடுத்தோம். முதல்ல ஒரு சாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த சாய்ஸ்குள்ளே முடித்த பிறகு என்ன பண்ணுறோம், ஃபார்மில் சாய்ஸ் ஃபீல்டாகவே செட் பண்ணுறோம். யாரை, ஜெண்டர்ன்ற காலத்தை. ஸோ ஜெண்டர்ன்றது காலம் நேமு ஈக்குவல் டு ஃபார்ம் சாய்ஸ் ஃபீல்ட் ஆஃப் கொடுத்து நம்ம என்ன டைப் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லணும். அதே டைம் என்னென்ன ஆப்ஷன் சொல்லணும். இது ஒன்று. கீழே இன்னொன்று ஏரியா டைப் இருக்கு இல்லையா, அதுவும் அதே மாதிரி வேணும்னு வச்சுக்கோங்களேன். அது மாடல் என்ன பேர் போட்டிருக்கோம், ஏரியா டைப்லேயே போட்டிருக்கேன். அப்போ ஏரியா டைப்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு அதுக்கும் வந்து 2 சாய்ஸ் வரணும். அதில் முதல்ல சாய்ஸ் கிரியேட் பண்ணிடுறேன். அதுக்கும் சாய்ஸ் ஃபீல்டு தான், ஆனால் இதோட விட்ஜெட் மட்டும் மாறுது. இதுக்கு வந்து ரேடியோ பட்டன் போட போகிறது இல்லை, ட்ராப் டவுன் மாதிரி போட போகிறேன். ட்ராப் டவுன் வந்து என்ன பண்ணலாம், ஃபார்ம் ஸ்டார்ட் செலக்ட் கொடுத்துருங்க. சாய்ஸஸ் ஈக்குவல் டு இங்கே தான் சாய்ஸ் கொடுக்குறோம். சாய்ஸஸ் என்னென்ன சாய்ஸ் வேணும்னா இங்கே கூட கொடுத்துடலாம், இங்கே கூட கொடுக்க முடியும்.
ஓகேவா? நான் என்ன கொடுக்குறேன்னு சொன்னேன்னா, ஒன்று வந்து அர்பன் ரூரல் அப்படின்னு ஒன்று கொடுத்துறேன். அர்பன், இன்னொன்று ரூரல். ஸோ இந்த மாதிரி 2 எலிமெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இதையும் சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிட்டோம், 2 எலிமெண்ட்டை மட்டும் மாற்றிட்டோம். இந்த இடத்துல வந்துருக்கா? இது மட்டும் ஏன் ஃபாண்ட் மாதிரி இருக்குன்னா இது செலக்ட், அதனால் அப்படி தான் வரும். நம்ம சிஎஸ்எஸ்ல செலக்ட் கொடுக்கல. செலக்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும், அதுக்கும் அதே ஃபாண்ட் ஸ்டைலு வந்துடும். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டோம், இதை செலக்ட் பண்ணிக்கிறோம், இதை வேல்யூலாம் கொடுத்துட்டு இமேஜ் செலக்ட் பண்ணி புஷ் பண்ணால் என்ன ஆகணும், உங்கள் டேட்டாலாம் போய் சர்வருக்கு சப்மிட் ஆகி அந்த சர்வரில் தான் இந்த இமேஜஸும் ஸ்டோர் ஆக போகுது, டேட்டாவும் ஸ்டோர் ஆகும். டேட்டா வந்து டேபிள் ஸ்டோர் ஆகும், இமேஜ் வந்துட்டு ஃபைல் ஃபிசிக்கல் ஃபோல்டரை போய் சேவ் ஆகும். அப்படி தான் கொடுத்துருக்கோம். திருப்பி அதுக்கப்புறம் இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். சரியா? ஓகே. இப்போ இதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணிடலாம். சும்மா டம்மியாக ஏதாவது இமேஜ் கூட ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை போட்டு விட்டுடலாம். இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். ஃபைல் ஆகுது. டைம் வேஸ்ட் பண்ணணும், வேற இமேஜ். ஸோ இதையும் எடுத்து ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் போடுறேன். ஸ்டாட்டிக் ஃபோல்டர் போட போகிறதில்ல, இது வந்து அப்லோட் பண்ண போகிறாரு, யூசர் அப்லோட் பண்ண போகிறாரு. அதனால் இது வேறு ஃபோல்டர் வச்சுக்கோங்க, டவுன்லோட்ஸ் வச்சுக்க. சரியா? டவுன்லோட்ஸில் person1 வச்சு, சப்போஸ் 2-3 யூசர் ஆட் பண்ண போகிறோம் வச்சுக்கோங்க, அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சப்மிட் பண்ணால் டேட்டா பேஸ் சேவ் ஆகும். இன்னும் எழுதலை, இனிமேல் தான் எழுத. ஃபார்ம் மட்டும் ரெடி பண்ணியாச்சு, ஃபார்ம் டைப் ரெடி பண்ணியாச்சு, எல்லாம் வந்தாச்சு, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, views.py போயிடுங்க. அதில் போயிட்டு நார்மலாக எழுதுறது தான், request.post. போஸ்ட் இருந்தால் ஃபார்ம் ஈக்குவல் டு கஸ்டமர் ஃபார்ம் ஆஃப் request.post. அதுக்கப்புறம் FRM.save பண்ணுவீங்க. சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணுவீங்க, திருப்பியும் இந்த ஃபார்முக்கு வந்துடுவீங்க. அப்படிதான் நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம். இஃப் வேலிடான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். இஃப் வேலிட்லாம் நீங்கள் பார்த்துக்கணும், ஏற்கனவே நம்ம போட்டோம், அதெல்லாம் நீங்களே செக் பண்ணிக்கணும். சரியா? இஃப் வேலிடா, வேலிடாக இருந்தால் எந்த பேஜ் போகணும் எல்லாம் கூட போடணும்னா போடலாம். நான் ஒரு லைன் எழுதிடுறேன். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இஃப் FRM.is_valid, வேலிடாக இருந்தால் ஃபார்மை சேவ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா திருப்பி இதே ஃபார்மை ரெண்டர் பண்ணி அனுப்பிச்சு. சேவ் பண்ணால் வெல்கமுக்கு வராமல் பண்ணிடலாம். ரிட்டர்ன் கொடுத்து ரீடைரக்ட் கொடுத்து /welcome. இல்லையா? ஸோ கரெக்டாக போட்டாச்சு. அப்டேட் இல்லைன்னா ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் என்ன பண்ணீங்க, ஃபார்மை சேவ் பண்ண என்ன ஆகும், ஃபார்மில் வந்து அங்கேருந்து டேட்டா வரும். என்னெல்லாம் வரும், கஸ்டமர் நேமு, மாடல் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க, 5 காலம் கொடுத்துருக்கீங்க. 5ம் வருமானா இந்த 4 மட்டும்தான் வரும் போஸ்ட்டில். இது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா போஸ்ட்ன்ற டிக்ஷனரி வந்து நம்ம ஒரு டேட்டாவை சப்மிட் பண்ணால் சர்வர் வந்து என்ன பண்ணணும்னா வந்த டேட்டாவை வாங்கி போஸ்ட் டிக்ஷனரி வச்சுட்டு
போஸ்ட் டிக்ஷனரி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். பட் இமேஜ்லாம் வந்து போஸ்ட் டிக்ஷனரியில் வராது. இமேஜ் வந்து எந்த டிக்ஷனரியில் வரும் அப்படின்னா அதுக்கு தனியான டிக்ஷனரி இருக்குது. அந்த டிக்ஷனரி பேர் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி இருக்குது. அதுதான் வரும். அதில் தான் வரும்னா அப்போ எப்படி தான் அதை ரிசீவ் பண்ணுறது அப்படின்னா இங்கேயே வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். யூஸில் போயிட்டு இந்த கஸ்டமர் ஃபார்ம் கிரியேட் பண்ணுறீங்க இல்லையா, அதில் போஸ்ட் கொடுக்கணும். அங்கேயே கமா கொடுத்து ரெக்வஸ்ட் ஸ்டார்ட் ஃபைல்ஸையும் கொடுத்துருங்க. இந்த ஃபைல்ஸில் தான் என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் வரும். நீங்கள் அப்லோட் வந்து மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எத்தனை அப்லோட் பண்ணாலும் எதில் வரும்? எல்லாமே ரெக்வஸ்டட் ஃபைல்ஸ் தான் வரும். சரியா? அங்கேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன ஆகும்? இது நீங்கள் கொடுக்கல என்ன ஆகும்? இமேஜ் அப்லோட் ஆகாது, டேட்டா மட்டும் சேவ் ஆகிடும். பட் இப்படி கொடுக்கும்போது தான் டேட்டா வந்து சேவ் ஆகும். சரியா? இந்த லைன் கொடுத்தா சேவ் ஆகிடுமா அப்படின்னா பாருங்கள் எப்படி சேவ் ஆகுதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம மாடல்ஸில் வந்து ஒரு இடத்துல நான் சொன்னேன், ஒரு ஃபோல்டர் பார்த்து கொடுக்கணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த இமேஜில் வந்து ஆல்ரெடி மீடியா பார்த்து செட் பண்ணிட்டோம். மீடியா பார்த்து எங்கே இருக்குது? நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் மீடியான்னு ஒன்று வச்சுருக்கோம். பட் இந்த இமேஜ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மீடியா பார்த்த ரூட்டில் போடவே முடியாது. 100% மீடியா பார்த்த ரூட்டில் நீங்கள் ஃபைல்ஸை போட முடியாது. அதுக்கு ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி போட்டுக்க போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல போயிட்டு ஃபோட்டோஸ் அப்படின்னு கொடுத்துறேன். இந்த இடத்துல போயிட்டு ஃபோட்டோஸ்ன்னு கொடுத்துறேன். இங்கே போய் என்ன பண்ணுங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டரில் புக்கிங் ஃபோல்டரில் மீடியா உள்ளார ஃபோட்டோஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. இந்த ஃபோட்டோஸ்குள்ளே தான் சேவ் ஆகும். ஸோ இங்கே ஃபோட்டோஸ்ன்னு கொடுத்தாச்சு. அது வந்து இங்கே சேவ் ஆக போகுது. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபார்மை சேவ் பண்ணிட்டோம், ஃபார்மை ஜெனரேட் பண்ணிட்டோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு. ஒரு வாட்டி மைக்ரேட் பண்ணிடுறேன். ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம் தெரியல. மாடலில் மாற்றிருக்கேன்ல, அதனால என்ன பண்ண வேண்டியிருக்கு? மைக்ரேஷன்ஸ் பண்ண. மாறி இருக்கா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் ரன் சர்வர் ரன் சர்வருக்குள்ள போயிட்டா இந்த ஸ்க்ரீன் வருது. இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு இப்போ நியூ கஸ்டமர் இருக்குது. நியூ கஸ்டமரில் போனால் கஸ்டமர் நேம் அடிக்கிறேன். கஸ்டமர் ஐடி 101010 கொடுத்துட்றேன். கஸ்டமர் நேம் ஏதாவது பேர் கொடுத்துட்றேன். மெயில் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டவுன்லோட்ஸில் இந்த பர்சனை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு இப்போ போய் இங்கே ரிஜிஸ்டர் பட்டனே போடல, சப்மிட் பட்டனே போடல. சப்மிட் பட்டன் போடுவோம். சப்மிட் பண்ணால் சப்மிட் ஆகிடுமா அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? அங்கேயும் ஒரு சேஞ்சஸ் இருக்குது, அது எப்படின்னு பார்ப்போம். கஸ்டமர் லிஸ்ட் மேலே நான் ஃபார்ம் டேக்கே போடல. அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? ஒரு ஃபார்ம் டேக் போட்டு அந்த ஃபார்ம் டேக் உள்ள தான் என்ன வரணும்? இந்த பாத் வரணும். ஃபார்ம் டைப் பண்ணீங்க, சப்மிட் பட்டனை அதில் ரிஜிஸ்டர்னு போட்டுருங்க, இல்லை சேவ்னு வச்சுக்கிங்க, இதை ஒன்று போட்டுருங்க. ஸோ இப்போ ரிஜிஸ்டர் கொடுத்தா என்ன ஆகணும்னா டேட்டா போடணும் இல்லையா? நார்மலாகவே மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் செட் பண்ணோம்ல, இப்போ மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் கொடுத்துருக்கேன். டேட்டா வந்து அதில் சப்மிட் ஆகும். சப்மிட் ஆனால் திருப்பி அந்த ஆக்ஷன் கொடுக்காதனால அதே ஃபங்க்ஷன் போகும். ஆக்ஷன் கொடுத்தா வேற என்ன ஆக்ஷனுக்கு யூஆர்எல் கொடுக்குறீங்களோ அந்த யூஆர்எலுக்கு போகும். கொடுக்கலாம் இந்த ஃபங்க்ஷன் யார் ஜெனரேட் பண்ணாங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும். சரி, போனோடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டாலாம் வாங்கி சேவ் பண்ணணும். போனோடனே அந்த டேட்டாலாம் வாங்கி சேவ் பண்ணணும். இப்போ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா சப்மிட் பண்ணுறீங்க, போஸ்ட் மெத்தடில் சப்மிட் பண்ணுறீங்க, 100% டேட்டாலாம் போஸ்ட் மெத்தடுக்கு போகும். பட் ஃபைல்ஸ் போகாது. ஏன்னா ஃபைல் வந்து எதில் ரிசீவ் பண்ணுறதுன்னா ஃபைல்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஃபைல்ஸ் வச்சுருக்காங்க. பட் சென்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன ஃபார்மேட் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு என்கிரிப்ஷன் டைப் செட் பண்ணும். ஃபார்மில் என்கிரிப்ஷன் டைப் செட் பண்ணும். உங்கள் அப்லோட் பண்ணுற டேட்டாவை அதுவே என்ன பண்ணிக்கும்,
என்கிரிப்ட் பண்ணிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர் வச்சுருக்காங்க பாருங்க என்கிரிப்ஷன் டைப்பில். அப்ளிகேஷன், மல்டிபார்ட் ஃபார்ம் டேட்டா, பிளைன் டெக்ஸ்ட். நான் இதில் எதை கொடுக்கணும் அப்படின்னா, எப்போல்லாம் அப்லோட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் மல்டிபார்ட் ஃபார்ம் டேட்டான்னு கொடுக்கணும். ஸோ இதை ஆட் பண்ணால் தான் உங்களோட டேட்டா வந்து உங்களோட ஃபைல்ஸ் வந்து சர்வருக்கு புஷ் ஆகும். நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல்ஸை சர்வருக்கு புஷ் ஆகும். இல்லைன்னா சர்வருக்கு போகாது. சர்வருக்கு போனால் தான் அங்கே அதை ரீட் பண்ண முடியும். அதை ரீட் பண்ணால் தான் அதை சேவ் பண்ண முடியும். சேவ் ஆகுதா இல்லைன்னு பார்க்கலாம் போயிட்டு. சரியா? நியூ கஸ்டமர் 10 மேல் கொடுத்துட்றேன். செலக்ட் பண்ணிட்டேன். இமேஜ் பர்சன் 1 செலக்ட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ண வந்துருச்சு. சப்மிட் பண்ணால் என்ன ஆகும்? அது போட்டுமா? சப்மிட் பண்ணால் என்ன ஆகும்னு எழுதுறேன் நினைக்கிறேன். சப்மிட்ல எழுதியாச்சு. சப்மிட் பண்ணால் views.py என்ன பண்ணிட்டோம், வாங்கி சேவ் பண்ணிடுறோம். ரெண்டுமே தான் வாங்க. ஓகே, லிஸ்ட் கொடுங்க. எரர் வருது. என்ன எரர் வருது? CSRF ஃபெயில்டு. அப்போ என்ன பண்ணணும்? செக்யூரிட்டி டோக்கன் எடுக்கணும் இல்லையா? இப்போ லிஸ்ட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆகிட்டு எங்கே வந்துடுச்சு? மெயின் பேஜுக்கும் வந்துடுச்சு. மெயின் பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து அப்லோட் பண்ண ஃபோல்டரில் இருக்கான்னு பார்க்கலாமா? டேட்டா பேஸ்லையும் காமிச்சிடுறோம். கஸ்டமர்ன்ற காலம் டேபிளில் பார்த்தீங்கன்னா அது ஆட் ஆயிருக்கா? மேலு ரூரலு அதே போட்டுருச்சு. என்ன போட்டிருக்கு? person.jpgன்னு போட்டுருச்சு. இது டேட்டா பேஸில் இருக்கும். ஆனால் ஃபிசிக்கலாக பார்த்து போனீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் நம்ம ஃபோல்டரில் மீடியா ஃபோல்டரில் போனீங்கன்னா பர்சனில் போட்டுச்சு. ஆக்சுவலி இது இதில் போடக்கூடாது. எதில் எடுத்து போடணும்? ஃபோட்டோஸ்குள்ளே போடணும். அப்படி தானே வரணும். நான் பர்சன்லேயே போட்டுட்டேன். அதுதான் இந்த அப்லோட் ஸ்டூவில் வந்து ஃபோட்டோஸ் கொடுத்தேன்ல. நான் கொடுத்தேனா கொடுக்கலையா? குரூப்லேயே போட முடியுது. மாடல்ஸில் போய் பார்க்கலாம். ஃபோட்டோஸ் தான் கொடுத்தேன். ஆனால் அது வந்து வெளியே வந்துடுச்சு. ஆக்சுவலாக பார்த்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ஸ்லாஷ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்லாஷ் ஃபோட்டோஸ் செக் பண்ணுவோம். நான் வேலையை டெலிட் பண்ணிடுறேன். ஆப் பேர் என்ன கொடுத்தோம்? மை ஆப் தான் கொடுத்துருக்கேன். கஸ்டமர்ஸ் டேட்டா இருக்காது, போயிடுச்சு.
அதே மாதிரி இங்கேயும் ஃபோல்டர் டெலிட் பண்ணி ஃபைல் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ அப்டேட் பண்ணி பார்ப்போம். போய் ஆட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். வெளியவே வந்து ஆட் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறேன்னா அப்லோட்ஸ் டு கரெக்டாக கொடுக்கணும். சரி, வெளியே ஆடானாலும் பிரச்சனை இல்லை, ஆட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸ்லாஷ் கொடுத்து பார்க்கலாம். ஃபோட்டோஸ் கொடுத்தா வந்துருச்சா? நான் பார்த்து தப்பாக கொடுத்துட்டேன். எந்த பார்த்துனா இந்த இடத்துல ஸ்லாஷ் லாஸ்ட்ல கொடுக்கணும். அது கொடுக்காதனால ரூட்டில் வந்துடுச்சு. சரியா? ஓகே. ஏன்னா அப்லோட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா டாக்குமெண்ட்ஸ் தனியாக பிடிஎஃப் அது மாதிரிலாம் பிரித்து போடலாம்ல, இமேஜ் இது மாதிரிலாம் பிரித்து போடலாம் இல்லையா? அதுக்கு தான் அது மாதிரி போட்டுருக்கு. சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்னாச்சு, நம்ம அப்லோட் பண்ணிட்டா எடுத்து எங்கே போய் ஸ்டோர் ஆகிடுச்சு, அங்கே ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்டோரியும் ஆட் பண்ணிட்டேன். அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது வந்து இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை விட நீங்கள் எந்த சர்வரில் அப்லோட் பண்ணுறீங்களோ அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருப்பாங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பேஸ் பண்ணி போட்டுக்கணும். இந்த சைஸ்க்குள்ளே அப்லோட் பண்ணலான்றாங்க. 2 பேரையும் ஆட் பண்ணிட்டோம். டேபிளில் பார்த்தா 2 பேரும் இருப்பாங்க. இப்போ 2 டேட்டா வந்திருக்கு. அது போட்டு வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கேருந்து நம்ம டேட்டாவை எடுக்க போகிறோம். சரியா? ஓகே. இப்போ லிஸ்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக இங்கே கூட லிஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே கஸ்டமர் நியூ கஸ்டமர் கீழே எல்லா பேரையும் லிஸ்ட் பண்ணிட்டு கூட வர வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா வெல்கம் பேஜ்லேயே போயிட்டு என்ன பண்ணலாம்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா அதை நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் நேம் மாற்றிட்டு பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே நேமில், ஏன்னா நம்ம கொடுக்குற நேமில் தானே போய் சேவ் ஆகுது, அந்த நேமை மாற்ற முடியும். நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைல்ஸை ரீட் பண்ணி அதில் இருக்க ஃபைல் நேம்ஸை ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணலாம், பேரை மாற்றிட்டு போட்டுருங்க. சரியா? ஏன்னா ஒரே நேமில் கொடுத்தா ஓவர் ரைட் ஆகிடும் இல்லையா? நார்மலாக அது ஓவர் ரைட் ஆகணும். நார்மலாக அப்லோடில் ஓவர் ரைட் ஆகாது. பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஒரு நியூ கஸ்டமர் போடுறேன். பட் நீங்கள் ஃபைல் நேமை மாற்றிக்கலாம். மாற்றுறது ஈஸி. இப்போ %2 கொடுக்குறேன். கொடுத்துறேன். அது வெளியே தாங்க போட்டிருக்கு, உள்ளே போடல. உள்ளே போடல, வெளியே தான் போட்டிருக்கு. இப்போ இங்கே தான் வந்துருக்கு. ஓவர் ரைட் ஆகலை பாருங்க. ஓவர் ரைட் ஆகிடுச்சு. நான் 2 பேருக்கும் ஒரே ஃபோட்டோ வரேன் இப்போதைக்கு. அது ஃபோட்டோஸ் உள்ளே வரல, வெளியே தான் வருது. எங்கே தப்பானு பார்க்கலாம்.
இமேஜ் ஃபீல்டில் போயிட்டு இங்கே தப்பு பண்ணது என்ன தெரியுங்களா? அப்லோட் டு போட்டு கொடுக்கணும். அப்லோட் டு போட்டு என்ன கொடுக்கணும்? ஃபோட்டோஸ்ன்னு கொடுக்கணும். நான் அப்லோட் டுன்ற வேரியபிளுக்கே செட் பண்ணேன். சரியா? ஸ்லாஷ் ஃபோட்டோஸ் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்கே ஸ்லாஷ் வராது, இங்கே தான் ஸ்லாஷ் வரும். பார்க்கலாம். இப்போ திருப்பி மைக்ரேட் பண்ணணும். டெலீட் பண்ணிடுறேன் ரோவை. டெலீட் பண்ணிட்டேன். இமேஜையும் டெலீட் பண்ணிடுறேன். ஃபோட்டோஸ் எதுவும் இல்லை, இதையும் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ போயிட்டு மைக்ரேட் பண்ணணும். ஏன்னா சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். மேக் மைக்ரேஷன்ஸ் கொடுங்க. மைக்ரேட் பண்ணிடுங்க. அப்புறம் ரன் சர்வர் கொடுங்க. இப்போ போயிட்டு நியூ கஸ்டமர் கிளிக் பண்ணால் பேஜ் வருது. 102030 இமெயில் போட்டிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இதில் ஒரு %2 செலக்ட் பண்ணிடுறேன். ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கேன். இப்போ போய் பாருங்கள், ஃபோட்டோஸ் எங்கே வந்துருச்சு? ஃபோட்டோஸ்குள்ளே வந்திருக்கா? ஓகே. அடுத்த பேஜ், அடுத்த யூஸர் ஆட் பண்ணுறேன். இப்போ போனால் 2 பேரும் அப்டேட் ஆகிட்டாங்க. கரெக்டா? ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இது லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன் வித் இமேஜஸோட. எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வியூஸில் போயிட்டு அந்த வெல்கம் பேஜ்லேயே வர மாதிரி பார்க்கலாம். இந்த வெல்கம் பேஜ் கீழே எல்லாரும் பேரும் வர மாதிரி பார்க்கலாம். ஒரு ஃபோட்டோ, பேர் எல்லாம் வர மாதிரி பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெல்கம் பேஜ் welcome.html இந்த இடத்துல ரெண்டர் பண்ணுறதோ ரீடைரக்ட் பண்ணுறதோ பெட்டர். இது இருக்கு இல்லையா? இங்கே போயிட்டு ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேபிள் இருக்க டேட்டாஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும்? ஃப்ரம் டாட் மாடல்ஸ் இம்போர்ட் கஸ்டமர். இங்கே என்ன பண்ணலான்னா, எங்கே வேணால் சேவ் பண்ணிக்கலாம். இது க்ளவுடில் தான் சேவ் பண்ணுறோம். இது க்ளவுடு தானே? க்ளவுடில் தான் சேவ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ரிமோட் சர்வரில் கேட்குறீங்கன்னா பண்ணலாம். அந்த ரிமோட் சர்வர் ஆக்சஸ் வச்சுட்டா பண்ண முடியும், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணுறதே க்ளவுட் ஆக்சஸ் தான். நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் சர்வர் இருக்கிறதுனால க்ளவுடில் நினச்சிக்காதீங்க. உங்கள் சிஸ்டத்தை 4-5 மிஷின் கனெக்ட் பண்ணியிருந்தா அந்த மிஷினில் பண்ணுறதுனா உங்கள் மிஷினில் தான் ஸ்டோர் ஆக போகுது. அதுவே க்ளவுட் ஆக்சஸ் தான். சரிங்களா? இதில் போயிட்டு இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கஸ்டமருக்கு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ரோஸ் ஈக்குவல் டு கஸ்டமர். அதை இங்கே பாஸ் பண்ணிடலாம். கமா வேல்யூஸ் கோலன் ரோஸ். அப்போ என்ன பண்ணுங்கன்னா, இங்கே எங்கெல்லாம் வெல்கம் எழுதுறீங்களா அங்கே ரீடைரக்ட் பண்ணிடுங்க. ரெண்டர் பண்ணாதீங்க. இது ரீடைரக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ரீடைரக்ட் கொடுத்துட்டு ஸ்லாஷ் வெல்கம் கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் தனியாக எழுதுகிற மாதிரி ஆகிடும். எல்லாம் ஒரே காமன் ஃபங்க்ஷன் வந்து வர மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். என்ன வச்சுருக்கேன்? யூஆர்எல்ஸில் போய் பார்த்துங்க. என்ன பேர் வச்சுருக்கேன்? வெல்கம் தான் வச்சுருக்கேன். இப்போ views.py எல்லாத்தையும் எங்கெல்லாம் வெல்கம் டாட் போட்டிங்களோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்க? ரீடைரக்ட் போட்டு விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக ரெண்டர் பண்ணி அனுப்புங்க. எப்பவுமே ரீடைரக்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இது கரெக்டாக இருக்கு. வெல்கம் தான் போட்டுருக்கேன். கரெக்டாக இருக்கு. மற்றெல்லாம் கரெக்டாக இருக்கு. சரி, இப்போ போயிட்டு வெல்கம் பேஜில் போயிட்டு இங்கே போயிட்டு இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணி அதில் தான் என்ன பண்ண போகிறேன்? எல்லா ரோஸும் வர மாதிரி பண்ணலாம். டேபிள் போடுறது, டேபிள் போட்டுருங்க. டிவ் போடுறேன், டிவ் போட்டுருங்க. சரியா? இப்போதைக்கு நான் ஃபோட்டோ பேரை போட்டுறேன். டிவ்லேயே போட்டுறேன்.
for x in values. n for போட்டுக்கோங்க. இதில் போய் ஒரு div, அந்த divக்குள்ளார ஒரு h1, அந்த h1க்குள்ளார x டாட் கஸ்டமர் நேம் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அது கீழே ஒரு இமேஜ் வரணும், இல்லை மேலே வரணும். மேலே வரணும் ஐஎம்ஜி போட்டுருங்க. ஐஎம்ஜி எஸ்ஆர்சி ஈக்குவல் டு, இங்கே மட்டும் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. எப்படி ஸ்டாட்டிக் போட்டோமோ அதே மாதிரி தான் மீடியான்னு போட்டுக்கணும். மீடியாக்குள்ளே ஃபைல் நேம் பண்ணணும். ஃபைல் நேம் மட்டும் எங்கேருந்து வருது? அதுக்கு எக்ஸ் டாட் என்ன நேம் போட்டேன் மாடலில், கஸ்டமர் ஃபோட்டோ போட்டு விட்ருங்க. சரியா? ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த இமேஜுக்கு அந்தந்த கஸ்டமர் வந்துடுவார். பார்க்கலாம். இப்போ போயிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஏதோ எரர் வந்துச்சு. மீடியா வந்து எம்டிஆர் இருக்குன்னு சொல்லுது. இது ஃபர்கட் டு லோடுன்னு வருது. என்னவோ கனெக்ட் பண்ணிட்டேன், மீடியாவை லோட் பண்ணுறதுல. மீடியா எந்த எரர் வருது? 15 தான் எரர் வருது. என்ன தப்பு அப்படின்னா, டிட் யூ ஃபர்கட் டு ரிஜிஸ்டர் லோகல் ஸ்லாஷ்னு வருது. நான் இங்கேயும் ஃபர்கட் பண்ணி எல்லாமே தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே மீடியா ஃபோல்டர் ஆக்சஸ் பண்ணால் வரும். பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். அப்படியே கூட கொடுத்தா கூட வரும்னு நினைக்கிறேன். மீடியா வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. இந்த கேர்லி பிரேசஸ் எடுத்துடுறேன். அப்படியே போயிட்டு மீடியா ஸ்லாஷ் இதை போட்டுக்கிறோம். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ என்ன வருது? கஸ்டமர் இஸ் நாட் ஐட்ரேட்டபிள்னு வருது. கஸ்டமர் இஸ் நாட் ஐட்ரேட்டபிள்னா அப்போ இங்கே தான் தப்பு. இங்கே யூஸில் என்ன பண்ணியிருக்கேன்? தப்பு பண்ணிட்டேன் பாருங்க. கஸ்டமர் டாட் ஆப்ஜெக்ட்ஸ் டாட் ஆல். இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ ரன் பண்ணால் ஃபோட்டோ மட்டும் வரல. ஃபோட்டோஸ் ஃபோல்டர் போடணும். அதில் வந்து மீடியாக்குள்ளே இங்கே வெல்கம் டாட் HTML மீடியா உள்ள ஃபோட்டோஸ் ஸ்லாஷ் ஃபோட்டோ வரணும். இமேஜ் வரல. ஏன் வரலன்னு பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அதுவே மீடியாஸ்லேயே ஃபோட்டோஸ் வந்துச்சு. வெறும் நீங்கள் பேமெண்ட் தான் ஆட் பண்ணணும். அதனால் இது தேவையில்லை. மீடியானால அந்த ஃபோட்டோஸ் எடுத்துக்குது. இப்போ போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ போங்க. இப்போ ரன் பண்ணோன்னா அந்த ஃபோட்டோ தான் ஆக்சஸ் ஆகலை. மீடியா ஃபோல்டரில் ஸ்லாஷ் போடணும்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு ஸ்லாஷ் இருந்துச்சா? இமேஜ் எல்லாம் சின்னது பண்ணிங்க. அது நீங்கள் ஸ்டைல் ஷீட்டில் ஆட் பண்ணிங்க. இப்போதைக்கு நான் இங்கேயே ஆட் பண்ணிடுறேன். சிஎஸ்எஸ் எழுதலை. இதான் இருக்கேன், சிஎஸ்எஸ் இருக்கேன். ஐஎம்ஜி இருக்கா? ஐஎம்ஜி பாக்ஸு இதை கூட போட்டுக்கலாம். இந்த ஐஎம்ஜி பாக்ஸ் எடுத்துகிட்டு இந்த ஐஎம்ஜி எடுத்து போட்டுக்கலாம். அது 10 வீடியோ எப்படி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கும் 10 வீடியோ அப்படின்றது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்கே div class equal to img box போட்டு அந்த ஐஎம்ஜி பாக்ஸ்குள்ளே இந்த டிவ் போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகாது. சீடில் விசிட் பண்ணிடுறேன். சிஎஸ்எஸ்ல போய் பாருங்கள். இமேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கேன்? வித் 100% கொடுத்துருக்கேன். ஓவர்ஃப்ளோ ஹிடன் பண்ணல. ஓவர்ஃப்ளோ ஹிடன். இப்போ பாருங்கள் பெருசாகவே வருது. அப்போ கூட பார்க்கலாம். கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இமேஜ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள தான் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஓகே, பார்க்கலாம். 1.css ஆட் ஆகிடுச்சான்னு பார்க்கணும்.
காமன் டாட் HTML போயிட்டு CSS ஆட் பண்ணுறோமா ஆட் பண்ணிட்டோம், ஸ்டாட்டிக் ஆட் பண்ணுறோமா ஆட் பண்ணிட்டோம், வெல்கமில் போயிட்டு மேலே ஆட் ஆகிடுச்சு, இது வந்துடுச்சு, IMG பாக்ஸ் வந்துடுச்சு, கிளாஸ் நேம் எடுத்து பார்த்துக்கிறேன், ஐடியில் கொடுத்துட்டேன். தெரியுதா? ஐடியில் கொடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? அது எதில் கொடுத்துருக்கணும்? ஆக்சுவலாக நான் டாட்டில் போடணும். அது வந்து லோகோக்காக கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதை போய் கை வைக்காதீங்க. நான் தனியாக இன்னொரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். டாட் ஃபோட்டோன்னு வச்சுக்கிறேன். ஃபோட்டோ பாக்ஸோட விட்டு வந்து 5 VW கொடுத்துட்றேன். 5ன்றது ரொம்ப சின்னது தான், கொடுப்போம். 5 VW இருக்கட்டும். 2 5 VW கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே இருக்க இமேஜ் டாட் ஃபோட்டோ பாக்ஸ் IMG விட்டு வந்து 100% கொடுத்துருங்க. ஹைட் 100% கொடுத்துட்றேன். 100% கொடுத்துட்டு ஓவர் ஃப்ளாஷ்னா இது பண்ணிக்கலாம். ஓவர் ஃப்ளோ இது சரியா? இங்கே போயிட்டு இதை ஃபோட்டோ பாக்ஸாக மாற்றிங்க. அது ஐடியில் கொடுத்துருக்கேன். இது வந்து கிளாஸ் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். லாக் அவுட் பண்ணுறது லாகின் பண்ணலாம். ஹீரோ வெல்கம் 1 2 3 லாகின் பண்ணிட்டேன். பெருசாக தான் வருது. இப்போ 5 வீடியோ தானே கொடுத்தேன். ரைட் கிளிக் பண்ணுங்கள், வியூ சர்ச் பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஆட எல்லா பார்த்தீங்களா? இங்கே இப்போ ஆட் ஆகிடுச்சா? இப்போ திருப்பி ஒரு அடி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி சர்வர் க்ளோஸ் பண்ணிட்டு வருவோம். லாக் அவுட் பண்ணிடுறேன். சர்வரை க்ளோஸ் பண்ணிட்டே வரேன். அது CSS மட்டும் இஷ்யூ இருக்குது எப்பவுமே. இப்போ லோக்கல் ஹோஸ்ட் 8000 கொடுங்க. இங்கே ஹீரோ, இங்கே வெல்கம் at 1 2 3 லாகின். இப்போ சின்னதாக வந்துருச்சா? இமேஜ் இப்போ சின்னதாக வந்துருச்சு. H1 நான் சென்டர் பண்ணதான் அப்படி வருது. இதை கூட நீங்கள் சென்டர் பண்ணால் சென்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணிக்கணும்? நீங்கள் மார்ஜின் வந்து மார்ஜின் அது கொடுத்தா ஒரு லேட் ஆகும். ஓகேவா? ரொம்ப சின்னதாக இருக்குது. 8 வச்சுக்கிறேன். 8 வச்சுக்கிறேன். ஓகே வந்துருக்கா? ஃபோட்டோ வந்துருச்சு. அது தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ நியூ கஸ்டமர் ஆட் பண்ணால் அடுத்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இமேஜ் அப்லோட் பண்ண இமேஜ் வருது. இப்போ வேற ஒன்றும் கிடையாது. சரியா? லாஜிக் புரிஞ்சா? அது என்ன பண்ணேன் அப்படின்னா வெல்கம் டாட் HTML போயிட்டு பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். என்ன முதல்ல தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா மாடல்ஸில் வந்துட்டு அப்லோட் டுவே கொடுக்காம இருந்துச்சு. அதை கரெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? வெல்கம் டாட் HTML போயிட்டு பார்த்து கரெக்டாக கொடுக்காம இருந்தேன். அந்த யூஆர்எல் கூட அந்த பிரச்சனை வச்சு பாருங்க. யூஆர்எல் மீடியான்னு இப்படி தான் கொடுக்கணும். ஆக்சுவலாக இப்படி கொடுக்கக்கூடாது. மீடியான்னு போட்டு கொடுக்கணும், யூஆர்எல் போட்டு கொடுக்கணும். அதை நான் செக் பண்ணுறேன். புக் வரும்போது அதில் கரெக்ட் பண்ணி அனுப்புறேன். சரிங்களா? அதை போட்டு அனுப்புகிறேன், பார்த்துக்குங்க. ஓகே, இது அப்லோட். எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அப்லோட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் பண்ணோம். எந்த செட்டிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு மீடியா யூஆர்எலும் மீடியா ரூட்டும் செட் பண்ணோம். ஒன்று வந்து ஃபிசிக்கல் டைரக்டரி, ஒன்று வந்து இது ஃபிசிக்கல் டைரக்டரி, இது வந்து ரிலேட்டிவ் டைரக்டரி. அதுக்கப்புறம் யூஆர்எல்ஸில் போயிட்டு பேட்டர்ன் ஆட் பண்ணிக்கிட்டோம். சரியா? அது 2 மட்டும் தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? மாடலில் வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒரு பேஜ் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு இமேஜ் ஃபைல் செட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண போகிற ஃபோல்டரையும் செட் பண்ணிட்டோம். இதுதான் அடுத்த வேலை. மற்றபடி ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம். ஃபார்மில் வந்து இது 2 புதுசாக பார்த்தேன் இன்னைக்கு. மற்றெல்லாம் அதே தான். views.py போயிட்டு சேவ் பண்ணுறதுக்கு எழுதிட்டோம். அதுக்கு என்ன பண்ணோம்? கஸ்டமர் வராங்க, இங்கே 2 டேட்டா எடிட் பண்ணணும். சரியா? என்ன பண்ணியிருக்கீங்க? போஸ்டர் எடிட் பண்ணோம், ஃபைல்ஸை எடிட் பண்ணோம். 2யும் எடிட் பண்ணிவிட்டு வேலிடாக இருந்துச்சுன்னா சேவ் பண்ணுறோம், வெல்கமுக்கு போகிறோம். அப்படின்னா திருப்பி அதே பேஜுக்கு போயிடுவோம். இல்லைன்னா புது பேஜ் கிரியேட்டாக வெளியே வந்து இது நார்மல். இதெல்லாம் காமன். சரியா? நீங்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஃபைல் அப்லோட் பார்த்தோம். தென் காமன் டெம்ப்ளேட் ஒன்று பார்த்தோம். ஒரே டெம்ப்ளேட்டை வச்சுட்டு மல்டிபிள் ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி போடுவோம். இது 2 தான் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. டைம் இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. நான் புது கான்செப்ட் எடுக்கல. நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு என்ன முடிக்க முடியுதோ முடிச்சிடுறேன். ஓகேங்களா? மற்றெல்லாம் நீங்கள் புக் வரும்போது நீங்கள் டெவலப் பண்ணிங்க. அது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் தான் ஆட் பண்ணணும். நேற்று பண்ண ப்ராஜெக்ட்டும் ஷேர் பண்ணுறேன். இது மொத்தமாக நேற்று பண்ணது இன்னைக்கு பண்ண சேர்ந்து தான் இருக்குது. மொத்தமாகவே நான் ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு இன்னைக்கு.
சரிங்களா? இப்போ யாரெல்லாம் இன்னும் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, அதுல இருக்கிறதா கூட டவுட் இருந்தால் கேட்டுடுங்க. யாரெல்லாம் இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் கூட கிரியேட் பண்ணாமல் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்களோ அவங்களாம் கிரியேட் பண்ணி பார்த்துருங்க. நான் இப்போ நடத்திருக்கிற பார்ட் வந்து நம்மளோட நடத்த வேண்டிய பார்ட்டில் இருக்கிற பார்ட்டில் ஃபுல்லாக நடத்தலை, கொஞ்சம் தான் நடத்தியிருக்கேன். ஓகேங்களா? இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இதையும் இன்னும் அதையும் எடுத்தால் தான் ஒரு அப்ளிகேஷனே டெவலப் ஆகி வரும். ஓகேங்களா? இல்லைன்னா கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்டால் ப்ராஜெக்ட் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? கோர்ஸில் இருக்க ப்ராஜெக்ட் பண்ணணுன்னா கூட ஒரு மினிமம் ஸ்கில் வேணும் இல்லையா? இப்போ நான் இதிலேயே வந்து இன்சர்ட் பண்ணி தான் ஆட் பண்ணி தான் பண்ணி காமிச்சேன். அப்டேட் பண்ணல, டெலீட் பண்ணல, வியூ பண்ணி காமிச்சிட்டேன். அப்டேட் டெலீட் போடணும். நேற்று கேட்டாங்களே பாஸ்வேர்டெலாம் ரீசெட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் ஃபார்கட் பண்ணுறது, அது போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் மல்டிபிள் டேபிள்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுறது பண்ணல. சரியா? ஓகேவா? அதுக்கப்புறம் வேற முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு குக்கீஸ் வர நாளைக்கு பார்த்துடலாம். செஷன் குக்கீஸ் ஹேண்டில் பண்ணுறது நாளைக்கு பார்த்துடலாம். அது மட்டும் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அதை முடிச்சுட்டு மற்றெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? மற்றெல்லாம் நீங்கள் இந்த ஐடியா வச்சுக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியும்னா மற்ற கான்செப்ட்ஸை உங்களால் லேர்ன் பண்ணி பண்ண முடியும். பட் இதான் பேஸ் ஐடியா. இந்த பேஸ் ஐடியாவை யூஸ் பண்ணிட்டு அப்படியே பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இன்னும் ப்ராஜெக்டே கிரியேட் பண்ணாமல் இருக்கீங்க அவங்களாம் டவுட் இருந்தால் கேட்டுடுங்க. ப்ராஜெக்ட் பண்ணவங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுடுங்க. அன்னன்னைக்கு கிளாஸை அன்னன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் டவுட் கேட்க முடியும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுலேருந்து எடுக்கலாம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து கஸ்டம் லாகின் போட்டோம். கஸ்டம் லாகின் போடல, ஏற்கனவே இருக்கிற லாகின் தான் யூஸ் பண்ணோம். கஸ்டம் லாகின் நாளைக்கு பார்க்குறேன். ரெண்டும் குக்கீஸ், செஷன், கஸ்டம் லாகின் 3 முடிஞ்சால் 3மே முடிச்சிடலாம். 3 முடிக்க முடிய டைம் இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது வரைக்கும் முடிச்சுட்டு தான் மற்றெல்லாம் நீங்கள் பார்த்துடுங்க. யாரும் டவுட்டே கேட்க மாட்டீங்க. என்ன குழப்பமா இருக்குன்னு சொல்லுங்க, போட்டு காமிக்கிறேன். டெய்லி நான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் போடுறேன். ஒரு நாளும் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், ஒரு நாளும் ஆப் கிரியேட் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு வந்து அது என்ன குழப்பமா இருக்குன்னு சொல்லுங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ப்ராஜெக்டே கிரியேட் பண்ணலைன்னா உங்களால் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 15 நாள் கிளாஸ் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். இது மினிமம் 15 நாள் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட். 15 நாள் எடுக்கணும்னா நீங்கள் முதல் நாள் தாண்டாதான் மற்ற 14 நாள் ஈஸியாக இருக்கும். என்ன டவுட்டுன்னு கேளுங்க, என்ன பண்ணணும், என்ன பிரச்சனை வருது, உங்களுக்கு என்ன எரர் வருதா, இல்லை பண்ண முடியலையா, என்ன பண்ண முடியும். ஏன்னா டெய்லி நான் ஒரு நாளும் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் போடுறேன், என்ன வர முடியுது, எந்த ஃபைல் எந்த போடுறதுன்னு தெரியலையா. அதான் நான் சொல்கிறேன், அந்த ஹையரார்க்கி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எதுக்கு இது எதுக்குன்னு ஒன்று ஒன்றா தான் சொல்லி தான் போட்டுருக்கேன். இப்போ பாருங்க, இது டிஃபால்ட்டாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறீங்க. ஆப்பை கிரியேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இது வந்து ஸ்டெப்ஸ் டு கிரியேட் ப்ராஜெக்டா? அதே தான், இதே பதில் தான் திருப்பி சொல்கிறேன். டெய்லி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், டெய்லி ஒரு ஆப் கிரியேட் பண்ணுறேன், அதுக்குள்ளே தான் எல்லாத்தையும் மாற்றுறேன். அதுதான் ஸ்டெப்ஸு. இதில் என்ன புதுசாக என்ன ஸ்டெப் கேட்குறீங்கன்னா தெரியல, பாருங்கள். இப்போ இதில் போயிட்டு முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. வேணால் ஒரு வாட்டி போட்டு காமிச்சிடுறேன், டைம் இருக்குது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன கமெண்ட் கொடுப்பீங்க, டிஜாங்கோ -admin ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். லாஸ்ட் நாள் கிளாஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் கிளாஸ் கேட்குறீங்க. டெய்லி கேட்குறேன் ப்ராஜெக்ட் டவுட் இருக்கான்னு. பாருங்க, மை ப்ரோன்னு வச்சுக்கிறேன். இது ஆல்ரெடி இருக்கு, மை ப்ராஜெக்ட். ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு இந்த கமாண்டு, இந்த கமாண்டுக்கு அப்புறம் சிடி மை ப்ராஜெக்ட் நேம், அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய கமாண்டு பைத்தன் manage.py start app name மை ஆப்னு கொடுக்குறேன். இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பைத்தன் manage.py run server. இவ்வளவுதான் மொத்தமே, மொத்த கமாண்டே இவ்வளவுதான். இது கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் என்ன எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எங்க போய் பார்க்க போறீங்க, அது ப்ரௌசர்ல போய் பார்க்க போறோம். கொடுத்து இந்த போர்ட் நம்பர் கொடுத்தா டிஃபால்ட் பேஜ் வந்துருச்சு. இவ்வளவுதான் கமாண்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒர்க் பெஞ்சா இருந்தாலும் இதே கமாண்ட் தான். நீங்க ஒர்க் பெஞ்சா இருந்தால் ஒர்க் பெஞ்ச் நார்மலா டிஃபால்ட்டா ரன்னிங்ல தான் இருக்கும். ஓகேங்களா, எதுல வேணா போட்டுருங்க. ஒர்க் பெஞ்சா இருந்தால் டிஃபால்ட்டா உங்க மிஷின்ல ரன்னிங்ல தான் இருக்க போகுது. அதுக்கும் எந்த செட்டிங்கும் மாற்ற வேண்டியதில்லை. என்ன பண்ண போறீங்க, ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண போறீங்க, ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க, டாக்குமெண்ட்ஸ்ல போயிட்டு மை ப்ராஜெக்ட் எழுதுங்க, மை ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி செலக்ட் கொடுத்துருங்க. ஒர்க் பெஞ்ச் இருந்தால் மட்டும் என்ன பண்ண போறீங்க, இதே தான். ப்ராஜெக்ட் குள்ள போறீங்க, செட்டிங்ஸ் குள்ள போறீங்க, இங்க போயிட்டு இம்போர்ட் pymysql டாட் இன்ஸ்டால் as db போட்டுங்க. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு டேட்டாபேஸ்ல MySQL, இங்க டேட்டாபேஸ் நேமு, சரியா, டேட்டாபேஸ் நேமு, யூசர் நேம் அதே தான், அதே ரூட் தான் அங்கேயும். பாஸ்வேர்ட் நீங்க உங்க மிஷின்ல என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க அந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. எந்த சேஞ்சஸும் கிடையாது. எந்த சேஞ்சஸுமே கிடையாது. வேற என்ன டவுட் இருக்கு? இதுல என்ன எந்தெந்த ஃபோல்டர் எது இருக்குன்னு தெரியும். டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி இருக்கணுமா? ஆமா, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் இதை நீங்க சேவ் பண்ணணும். டேட்டாபேஸ் மட்டும் கிரியேட் பண்ணுங்க, வேற எதுவுமே பண்ண வேணும். அந்த புக்கிங்ஸ்ன்றது டேட்டாபேஸ் நேம், அது மட்டும் கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்காக ஆப்புக்குள்ள டெம்ப்ளேட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. டெம்ப்ளேட் ஃபோல்டருக்குள்ள HTML கிரியேட் பண்ணுங்க. டேபிள்லாம் தேவையில்லை, ஒரு நாளும் இதே தான் பண்ணியிருக்கோம். MySQL கமாண்ட்ல எப்படி எட் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நான் டெய்லி அப்படிதான் போட்டுருக்கேன். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன், MySQL இந்த கமாண்டை தான் டெய்லி டைப் பண்றேன். டவுட் கேட்கணும்னு கேட்குறீங்களான்னு தெரியல, ஏன்னா இதுதான் டெய்லி போட்டுருக்கேன் கமாண்டை. இதே கமாண்டை தான் எப்பவுமே நான் ஓப்பன் பண்றேன், ஏன்னா ஒர்க் பெஞ்ச் நான் இன்ஸ்டால் பண்ணல. ஒர்க் பெஞ்சாக இருந்தால் ஒன் பெஞ்சில் போட்டிருப்பேன், இதே தான் போடுறேன். அந்த கமாண்ட் மாற போறது இல்லை. இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எக்ஸிட், இதே தான் மொத்தம். வேற யாராச்சும் டவுட் இருக்கா? யாருக்கும் இல்லையா? ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லிடுங்க. MySQL வந்து பார்த்து, ஆமா, என்விரான்மெண்ட் ஆட் பண்ணணும். அதெல்லாம் பை டிஃபால்ட். எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் கமாண்ட் லைன் ஆக்சஸ் பண்றது தான் பார்த்து ஆட் பண்ணாம வராது. அது MySQL இருந்தாலும் சரி, ஜாவா இருந்தாலும் சரி, பைத்தனா இருந்தாலும் சரி, சியா இருந்தாலும் சரி, எதை வேணா எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எல்லாமே கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் பண்றதா இருந்தா கண்டிப்பா என்விரான்மெண்ட்ல செட் ஆயிருக்கும். ஓகே, வேற யாருக்கா டவுட் இருக்கா? சரி, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம்.